உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நத்தாமூர் செல்லியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் கோவில் உண்டிகளில் பணம் இல்லாததால் ஆத்திரமடைந்து அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய சேலைகளை தீயிட்டு எரித்ததோடு கோவிலில் இருந்த பித்தளை பொருட்களை திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நத்தாமூர் ஏரிக்கரையில் மிகவும் பழமையான அருள்மிகு செல்லியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலை வழக்கம் போல் அருகில் உள்ள ஐயனார் என்ற விவசாயி பூட்டிவிட்டு திங்கட்கிழமை இரவு வீட்டிற்கு சென்றுள்ளார். இன்று காலை விவசாயி ஐயனார் தனது நிலத்திற்கு வந்தபோது கோவிலை பார்த்துள்ளார். அப்போது கோவிலில் இருந்து அதிக அளவில் புகைமூட்டம் வெளியானதால் அதிர்ச்சியடைந்த அவர் கோவிலுக்கு சென்று பார்த்தபொழுது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்த நிலையில் கோவிலில் இருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இறுதியில் அதில் பணம் இல்லாததால் கோவிலுக்கு திருட வந்த மர்ம நபர்கள் கோவிலில் இருந்த புத்தளை பொருட்களையும் 3 சூளங்களையும் திருடி சென்றதோடு பக்தர்கள் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்திய பட்டு சேலைகளை திருடர்கள் தீயிட்டு கொளுத்துவிட்டு சென்றுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சிலைகள் தீயில் கருகி சேதமடைந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருநாவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் செல்லியம்மன் கோயிலுக்கு முன்னால் தான் எனக்கு கை நிலம்லாம் இருந்தால் நான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இங்கே இருந்தேன். அப்போலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிற்பாடு இப்போ காலையில் ஒரு 9 மணிக்கு பார்த்தேன். எல்லாம் ஊர் ஜனமாக எரிந்தாங்க பார்த்தேன். இது ஆயிரக்கணக்கில் புடவை, செம்பு, பித்தளை சொம்பு, பித்தளை செப்பு குடம், பித்தளை வள்ளியம், பட்டு புடவைலாம் நிறையா இருந்துச்சு. இந்த பித்தளை எண்ணம்லாம் எடுத்துட்டு போட்டானுவேன். மீதிலாம் எரிஞ்சு போச்சு. இந்த பட்டு புடவை பூரா இந்த பணம் உண்டியில் இந்த பட்டெல்லாம் எடுத்துட்டு போட்டானுவா. உண்டி அப்படியே உருவி போச்சு. வள்ளியமே இல்லை, பெரிய வள்ளியம் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டானு. காலையில் 9 மணிக்கு நான் தகவல் தெரிஞ்சு தான் பார்த்தேன். நான் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருந்து பார்த்து தான் போனேன். நான் செல்லியம்மன் கோயிலுக்கு எதில் தான் எனக்கு கிணறு, நிலம், மோட்டரெல்லாம் அங்கே தான் இருக்குது.